சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்பது குறித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவை பதவி வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி தாவேகா அவர் வந்து உறுதியளித்திருப்பதாக சொல்றார். அந்த எம்எல்ஏக்கள்லாம் இந்த நம்பிக்கையில தான் வந்திருக்காங்க. என்ன பாலிடிக்ஸ் போகுது? அதாவது இந்த பாலிடிக்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்டுக்கு ஒரு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நான் தெளிவாக சொன்னேன். எடப்பாடி அவருக்கு மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு சொல்லுவேன். எடப்பாடிக்காக அண்ணாமலையை நீக்கிறது பெரிய ஒரு இதில் தான் முடியுங்கிறது தேர்தல் ரிசல்ட்டில் தெரிஞ்சுது. அதையும் தாண்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நேற்று போட்ட ஒரு ட்வீட்டு, இதை நீங்கள் போடுங்க. ஐக்கிய ஜனதா முன்னணி கட்சிகளின் சார்பில் இன்று கேரளத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கும் திருமிகு வி.டி. சதீஷன் அவர்களுக்கு எனது சார்பிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுவந்த அதிகாரி, ஒரு ஓபிசி மகிழ்ச்சியா கம்யூனிட்டி சேர்ந்தவர், பிஜேபி தலைவர். இவர் என்டிஏக்குள்ள தான் இருக்காரு. அவர் பதவியேற்றதுக்கு வாழ்த்து, வெஸ்ட் பெங்கால வாழ்த்து தெரிவித்ததாட்டு தெரியல. ஹேமந்த் பிஸ்வா சர்மா 2வது முறை வந்திருக்கிறாரு, ஒரு பவர்ஃபுல் பிஜேபி லீடர். அவர் என்டிஏல இருக்கக்கூடிய எடப்பாடி, அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சது தெரியல. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சதீஷன் நாயருக்கு, காங்கிரஸ் சிஎம் கேண்டிடேட்டுக்கு, காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கேரளா காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னா, அவர் வந்து எந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தன் காய்களை ஒவ்வொரு புட்டிங் எக்ஸ் இன் ஆல் நெஸ்ட்னு சொல்லுவாங்க, முட்டையை வந்து எங்கே பொறிக்குதோ அங்கே பொறிக்குதோ எல்லா இடத்துலையும் முட்டையை போட்டு வச்சுக்கோங்கிற லெவலில் அவர் கில்லாடித்தனமான பொலிட்டிக்ஸை எப்படி பண்ணுறாருன்னா, ஒரு கட்டத்தில் அண்ணன் ரஜினிகாந்த் வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இங்கெல்லாம் வந்து இமாச்சல், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் பாஜக தோல்வி அடையும் போது அது பின்னடைவுட்டார் பாஜகவுக்கு. ஏன்னா அவர் மோடி கீழே வாராருங்கிற மாதிரி ஒரு கணக்கை போட்டுட்டார். 19 மோடி ஜெயிப்பாருங்கிற ஒரு கணக்கு ரஜினிகாந்துக்கு வந்துட்டு, எடப்பாடி பழனிசாமி பின்னடைவும் இல்லை முன்னடைவும் இல்லை, மோடிக்கு ஒரு பின்னடைவும் கிடையாதுன்னு அன்னைக்கு மோடி பக்கம் நின்னார். இப்போ ரஜினிகாந்த் மோடிக்கு பின்னடைவுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவும், பின்னடைவு கிடையாதுங்கிற ஒரு இதை உடனே எடப்பாடி பழனிசாமி சொல்லி தன்னோட இடத்த 2வது இடத்த அன்னைக்கு தக்க வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இப்பவும் விஜய் கேரளா ட்ரிப்பை கேன்சல் பண்றாரு. எதுக்கு கேன்சல் பண்றாருன்னு விஜய் அலோன் நோஸ். நான் என்ன நினைக்கிறோம்னா, அது வேணுகோபால், ராகுல் காந்திக்கு முக்கியத்துவம் இல்லாத சதீஷன் ஷோவா இருக்கும், அதுல நமக்கு என்னங்கிற லெவல்ல தான் அவரு தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் வெளி உலகத்துல உடனே என்ன சொல்றாங்க, அது காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காண்டான்னு விஜய் முயற்சி பண்றாரு, அதனாலதான் அவர் போகலைங்கிற 2 கருத்து இருக்குது. என்னோட கருத்து, இவரோட நண்பர்களுக்கு அங்க முக்கியத்துவம் இல்லை, அது சதீஷனுக்கு வெற்றிங்கிற லெவல்ல. ஏன்னா அந்த வெற்றிங்கிறது வயநாட்டில் என்ன பண்ணி பார்ப்போம்னு சோனியா, பிரியங்கா காந்தியையும் ராகுல் காந்தியையும் விரட்டி அடிச்சு வேணுகோபாலெல்லாம் நீங்க சிஎமாக்க முடியாது, மக்கள் முதல்வர் சதீஷன் தான்னு ஆன வெற்றி அது. ஸோ அந்த புள்ளிக்குள்ள விஜய் கலந்துக்காம இருக்கலாம், அல்லது இன்னும் மற்றவங்கெல்லாம் பெருவாரியா சொல்றது பாஜக இதுக்குள்ள நம்ம ஏன் தம்பி பெருமாள் மணி போன்றவங்க எல்லாம் சொல்றது நீளாகலாம் பார்த்து சேராருங்கிற லெவலுக்குள்ள அவங்க சொல்லும்போது இதுவாட்டும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் எடப்பாடிக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு இடைவெளி விடுது, அந்த இடத்துக்குள்ள நம்ம பிடிச்சிக்கிடுவோம். டக்குன்னு சுதந்திர அதிகாரிக்கும் ஹேமந்த் பிஸ்வா சர்மாவுக்கும் வாழ்த்து தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி வந்து தெளிவா சதீஷனுக்கு, காங்கிரஸ் சிஎமுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வாழ்த்து தெரிவிச்சது மட்டும் இல்ல, காங்கிரஸ் லாபி பண்ணியிருப்பாரு. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கல, விஜய் வாழ்த்து தெரிவிக்கல, நான் தான் வாழ்த்து தெரிவிச்சேன் அப்படிங்கிற ஒரு இன்னும் 3 வருஷம் இருக்குது, லாங் டைம் டு கோ. பட் அவர் இன்னைக்கு அந்த ஒரு அரசியல் நகர்வுகளை பண்ணிட்டாரு. அதே சூழ்நிலையில என்டிஏக்குள்ளதான் அவர் இருக்கிறார், அதே நான் மறுக்க வரல. ஆனா அவர் இந்த ஆப்ஷனும் பண்ணும்போது ஏற்கனவே தாவேகா தரப்பு முஸ்லீம் லீக்கையும் விசிகாவும் கொண்டு வந்துட்டா காங்கிரஸ் இருக்குது. இதுவும் அடிஷனல் மத சார்பின்மைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்குங்கிற அடிப்படையில அவங்க இன்னைக்கு இந்த மூவ் பண்றாங்க. திருமாவளவன் அதை ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. திருமாவளவன் அமைச்சராக நான் வாழ்த்துக்கிறேன். சகோதரர் வந்து தன்னோட திருமாவளவனே அமைச்சராகிறாரா? அப்படித்தான் இட் சீன்ஸ். இது வன்னியரசு வந்தாலும் மகிழ்ச்சி தான் நமக்கு. வன்னியரசு நமக்கு நண்பர் தான், திருமாவளவன் நண்பர் தான். திருமாவளவன் லீடருங்க லெவல்ல திருமாவளவன் நோக்கி தான் அந்த அமைச்சர் பதவி வர்றது மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி வரும்போது ஒரு லீடர், ஒரு எம்பி, அவர் அமைச்சராகி திருச்சியில் அவர் கேண்டிடேட்டுங்கிற லெவலில் 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆகும்போது திருச்சியில் அவரை விஜய் கேண்டிடேட்டா இருக்கான்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு மூவ் தான். அந்த மூவை நம்ம அரசியல்
கடந்து நாம அந்த மூவை நம்ம பாராட்டுறோம். சமூக நீதி பார்வையில், பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்வையில் பாராட்டுறோம். அரசியல் ரீதியாக நம்ம கருத்து என்னன்னா, உங்களோட எல்லா அரசியல் சந்தர்ப்பவாதத்துக்கும் அரசியல் நிலைப்பாட்டுக்கும் ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற போர்வையில எல்லாரும் தமிழ் மண்ணில் போத்திக்கிறது வழக்கமாச்சு. இப்பவும் பாஜக ஐசோலேட் பண்ணணுங்கிற ஒரு மூவை இவர் எடப்பாடி பழனிசாமி ஃபீச்சரை மையமா வச்சு எடுத்திருக்க மாதிரி தெரியுது. இது 25 எம்எல்ஏக்களுடைய கதி என்னங்க சார்? 25 எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி கிட்ட சமரசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அல்லது அதிமுகவை இன்னும் ஆட்களை எடுத்து பிளவுபடுத்தி தான் அவங்க எதாவது இருக்க முடியும். இன்னைக்கு திருமாவளவன் பண்ண அரசியல், சிபிஎம் சிபிஐ பண்ண அரசியல், இவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னு தான் தோணுது. இதில் சிவி சண்முகம் தெளிவாக நாங்கள் என்டிஏ விட்டு விலகிட்டோங்கிறதான் சொன்னார். ஆனால் அவங்க வேலுமணியை வச்சு தான் பார்க்குறாங்க. வேலுமணி தான் மோடிக்கு நெருக்கமானவருங்கிற அந்த அடிப்படையில் 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பிறகு வேலுமணி தான் சொன்னார், அதிமுக பாஜகவும் சேர்ந்திருந்தா 20 எம்பியாவது ஜெயித்திருக்கலாங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அதன் அடிப்படையில் தான் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாச்சு. ஸோ அப்போ வேலுமணி தான் அதில் முக்கியமான ஆள், மோடிக்கு நெருக்கமான ஒரு வேலுமணி தாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் திருமாவளவன், சிபிஎம் சிபிஐ, முஸ்லீம் லீக் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால அவங்க இவங்களை அமைச்சரவையில் இடம்பெற கூடாதுங்கிற ஒரு கருத்தை அவங்க முன் வச்சாங்க. அதை தாவேக்காவும் தங்க கிரெடிபிலிட்டி, நாளைக்கு கவர்னர், உச்சநீதிமன்றம் என்ன ஆகுது ஏதாங்கிறத அடிப்படையில் தாவேக்காவும் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய மத சார்பற்ற அந்த ஸ்டேக்ஸ் கரெக்டாக வரக்கூடிய அளவுக்கு அவங்க திருமாவளவனுக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை திருமாவளவன் ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் தெரியுது. திருமாவளவன் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அமைச்சரவையில் போகிறதுக்கான சூழ்நிலை தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, மக்களவை இடங்களை கூட உறுதிப்படுத்திக்கிட்டு தான் போவார்னு நினைக்கிறேன். அது என்ன நடக்குங்கிறது விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் இடையேயான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். 25 பேருக்கு இவரை நம்பி வந்தவங்களுக்கு விஜய் சொல்லுகிற பதில் என்னவா இருக்கும்? அதாவது அரசியல் களத்துக்குள்ள அவங்கள 32 பேரோட வந்திருப்பாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இவங்களை பாஜக ஆட்கள்னு 13 பேர் சொல்றாங்க. காங்கிரஸ் 5 வெளிப்படையாக சொல்லலை. அவங்க அர்த்தம் அதுதான். சிபிஎம் சிபிஐ, முஸ்லீம் லீக்கு, விடுதலை சிறுத்தைகள் வெளிப்படையாக இவங்களை சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இவங்களை சேர்த்தா 13 பேர் விட்ரா பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலினும் விஜயும் சதீஷன் அமைச்சரவைக்கு வாழ்த்து தெரிவிக்காத போது எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கிறார். அது நீங்கள் வாழ்த்து தெரிவிச்சுட்டு நான் தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன்னு டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கும் அவருக்கு லாபி மூலமாக அதை சொல்லியிருப்பார். மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு சொன்னேன், இவரை நம்பி அண்ணாமலையை நீக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அவருக்கு அரசியல் அவர் பண்ணுறார். நம்ம ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு எந்த சாதகமான அரசியலோ அதை தான் பண்ணுவாங்க. நம்ம இப்படி தான் அவர் பண்ணுவாருங்கிறத பாஜக தரப்பில் நான் அலர்ட் பண்ணினேன், அண்ணாமலையை நீக்கக்கூடாதுங்கிறத. அது இன்னைக்கு அவர் யாருமே தமிழ்நாட்டில் இருந்து இன்னாள் முதல்வர் விஜயோ முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோ சதீஷன் காங்கிரஸுக்கு வாழ்த்து தெரிவிக்காத போது எடப்பாடி பழனிசாமி அந்த வாழ்த்தை அங்கே வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் சுதந்திர அதிகாரியும் மகிஷாங்கிற ஒரு மீன் சமூகத்தை சேர்ந்தவர், ஓபிசி, வெஸ்ட் பெங்காலில், டெல்லியில் அன்ரிசர்வ்டு, அந்த ஒரு பாஜக முதல்வர் கூட அவர் வாழ்த்து தெரிவிக்கல. அதே மாதிரி ஹேமந்த் பிஸ்வா சர்மாவுக்கு அசாமில் வாழ்த்து தெரிவிக்கலன்னு சொன்னால், அவர் சதீஷனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் இருந்து முன்னாள் முதல்வரோ இன்னாள் முதல்வரோ வாழ்த்து தெரிவிக்கல, நான் தான் வாழ்த்து தெரிவிக்கிறேங்கிற ஒரு புள்ளியை அவர் டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு அவர் போட்டிருப்பாருங்கிறதும் கூர்ந்த அரசியலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த வகையில் நாங்கள் மத சார்பின்மையில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் இவங்க 25 பேரையும் நாங்கள் என்டர்டெயின் பண்ண தயாரில்லைங்கிற சிபிஎம் சிபிஐ விசிகா கருத்தை தாவேக்கா என்டால்ஸ் பண்ணுறதை தான் நான் பார்க்குறேன். இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவர்கள் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் மட்டும் தகுதி நீக்கம் நடவடிக்கை வாய்ப்பு இருக்கா? அது கவர்னர் கையில், ஸ்பீக்கர் கையில் தான் இருக்கு. தாவேக்காவுக்கு ஆதரிச்சு வாக்களிச்சதுனால ஸ்பீக்கர் அதை செய்ய மாட்டார்னு நான் கருதுறேன். காலம் தாழ்த்துவார். அது இன்னும் சொல்ல போனால் இவங்க என்ன எடப்பாடி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்குள்ள சூழலும் நாளைக்கு வரலாம். இப்போ அவங்களுக்கு விஜய் ஒரு கேரண்டி கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னா எடப்பாடி கிட்ட அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் விஜய்க்கு இவங்களை சேர்த்து மந்திரி சபையில சேர்க்கிறத விட தாவேக்காவுக்கு இவங்க போட்டி அதிமுகன்னு சொல்லி எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான் தாவேக்காவுக்கு லாபம். ஜஸ்ட் இவங்களை மந்திரி சபையில சேர்த்தா அவங்க துரோகிகள் முத்திரையை குத்தி அதிமுக நாங்கள் தாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதிமுக யாருங்கிறதுக்கு ஒரு சண்டை நடக்கிறதும், யார் பொதுச் செயலாளர், இவர் செம்மலையை பொதுச் செயலாளர் ஆக்குறாங்களா, வேலுமணியா,
அந்த பொதுக்குழு கூடுமா கூடாதா, இன்னும் எத்தனை பேர் எடப்பாடிக்கு எதிராக வராங்க, எத்தனை பேர் நடுல வைக்கிறாங்கன்னு அதிமுகவுக்குள்ள ஒரு குழப்பமும் போட்டியும் போட்டி பொதுக்குழு அது இதுன்னு இருந்துட்டு இருக்கிறதும் சசிகலாவுக்கு ரோல் என்ன அப்படி ஓடுறது தான் தாவேக்காவுக்கு நல்லது. இவங்களை சேர்த்துக்கிட்டா எடுத்த எடுப்புலேயே துரோகிகள்னு அதிமுக சென்டிமெண்ட் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, சேர்க்கறதுக்கு கவர்னர் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யறாங்கிறது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்ல, இந்த மதசார்பற்ற கட்சிகள் சிபிஎம், சிபிஐ, பிசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் இவங்க நிலைப்பாடு இது. ஸோ இப்போ இவங்கள்ட்டே இதை செட்ரேட் ஆகும்போது 108-13 ஸோ லிக்விட் நம்பரும் வந்துடுது. மதசார்பற்ற அணிங்கிற இதுவும் இருக்குது. ஸோ இது பெட்டருங்கிற முடிவை தாவேக்கா எடுத்த மாதிரி தெரியுது. இப்போ 25 எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி கூட காம்ப்ரமைஸ் ஆனா அது பழைய பாண்டு நல்லா போகுமா அதிமுக? அது என்ன போகுது எப்படி போகுதுன்னு இப்ப நம்ம உடனே முடிவு பண்ண முடியாது. அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க எப்படி பண்றாங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். போட்டி அதிமுக பொதுக்குழுன்னு கட்சியில மீண்டும் இன்னொரு பிளவுங்கிற பாதைக்கு போறாங்களா, அது இவங்களால முடியுமாங்கிறத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணி பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் அதிமுக உள்ள வரக்கூடாதுன்றதுல ஏன் இவ்வளவு எச்சரிக்கையா இருக்காங்க? அவங்க வேலுமணி மோடிக்கு ஆளுன்னு பாக்குறாங்க. அதுதான் அங்க பிரச்சனை. வேலுமணி மோடிக்கு ஆளு. அவர் தான் மீண்டும் 26ல் அந்த அலைன்ஸை உருவாக்குனாரு. எடப்பாடி மாட்டேன்னு சொல்லும்போது கடைசி கட்டத்தில் வேலுமணி ப்ரெஷர்ல தான் அந்த அலைன்ஸ் உருவாகிறது. ஸோ மோடிக்கு ஆளு வேலுமணிங்கிற பார்வை அவங்க மனசுல தெளிவாக விழுந்திருக்குது. அதுதான் அந்த பின்னணி நான் கருதுறேன். ஏன்னா சிவி சண்முகம் என்டிஏ விட்டு விலகிட்டேன்னு அவங்க சொன்னதை பேஸ் வேலி எடுக்க தயாரா இல்லை. வேலுமணியை மையமா வச்சு அவங்க அதை சந்தேக பார்வையோட பார்க்கறதா நான் பார்க்குறேன். காங்கிரஸனுடைய ஸ்டாண்ட் என்ன சார்? காங்கிரஸ் ஸ்டாண்டு அவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி, ராஜ்யசபா கூட்டணி, மக்களவை தேர்தல் கூட்டணி தான் ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்டா தானே இருக்கு அவங்க இது. அதுல அவங்களும் இந்த 25 பேர் உள்ள வரதுல அவங்க இம்பார்ட்டன்ஸ் அடிப்படும். யார் விரும்புவோம்? தன்னோட இம்பார்ட்டன்ஸ் அடிப்படுறத அரசியல் யார் விரும்புவோம்? யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? இப்ப திமுக நேஷனல் லெவல்ல பாஜக எதிர்ப்புல ஒரு சக்தியா உருவெடுத்த மாதிரி இப்ப விஜய் மையமாக வச்சு ஒரு அணி அமைய வாய்ப்பு இருக்கா இவங்க எல்லாம் சேர்றது? இப்ப அதுதான் போகுது. ஆனா பாஜக எதிர்ப்பு செத்து போச்சு. பாஜக எதிர்ப்பு செத்து போச்சு. பாஜக எதிர்ப்பு லெவலியா இருக்கணும்னா ஸ்டாலின் நான் சொன்னது மாதிரி 200 சீட்டும் 45 விழுக்காடு வாக்கும் வாங்கியிருக்கணும். பாஜக எதிர்ப்பு செத்து போனதுனாலதான் ஸ்டாலினால 3 முறை பாஜக எதிர்ப்புல வெற்றி பெற்றவர் 4வது முறை வெற்றி பெற முடியல. ஏன்னா பாஜகவே இல்லை. அண்ணாமலை போன பிறகு எங்க பாஜக இருக்குன்னு இவரு பொன்ராதாகிருஷ்ணன் சீட்டு கொடுக்காத போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல யாரு பாஜக? பொன்ராதாகிருஷ்ணன் தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிளஸும் மைனஸுமா பாஜக வந்தாரு. அவருக்கே சீட்டு கொடுக்காத போது எங்க பாஜக? நான் தேர்தலுக்கு முன்னாடி இதை சொல்லியிருப்பேன். பொன்னாருக்கு ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சர் கொடுத்துருக்கணும், அட்லீஸ்ட் சீட்டாவது கொடுத்துருக்கணும் கருத்தை நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்க பாருங்க, 5 சீட்ல பாஜக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3வது போயிட்டு. அப்ப இல்லாத கட்சி எதிர்த்து என்னத்துக்கு? அந்த நீலகிரி ஊட்டின்னு நினைக்கிறேன், ஊட்டியில தாவேக்கா ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் போடலைன்னா அந்த ஒரு சீட்டு கூட ஜெயித்திருக்காது. இல்லாத கட்சியை எதிர்த்து எல்லாத்துக்குமே தமிழ் சந்தர்ப்பவாதம், சுயநலம், நம்பிக்கை துரோகம், நாணயமற்ற செயல் எல்லாத்துக்குமே இல்லாத கட்சி பாஜகவை எதிர்த்து ஒரு போர்வேலை போத்திக்கிறது. இப்ப நீங்க பாருங்க, எடப்பாடி டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் பாஜகவோட போக மாட்டேன், பாஜகவை ஐசோலேட் பண்ணிடுறேன். ஸ்டாலின் பாஜக எதிர்ப்பா இருக்காரு, விஜய் பாஜக எதிர்ப்பாரு, நீங்க ஏன் கூட வந்துருங்க, நான் பாஜகவுக்கு இங்க அலைன்ஸே இல்லாம பண்ணிடுவேன்னு இல்லாத கட்சியை ஐசோலேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் ராயராஜ சோழன் காலத்து அந்த காப்பர் பிளேட்டு இதுக்கும் எடப்பாடி கொடுத்திருக்காரு. அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். எடப்பாடி பழனிசாமி அதை கொடுத்தா நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இன்னொரு சைடு சதீஷனுக்கு அமைச்சரவையில வாழ்த்து தெரிவிச்சுட்டு பாருங்க, நான் மட்டும்தானே வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன்னு டெல்லி காங்கிரஸுக்கு தன்னோட லாபி மூலமா அவர் சில காய்களை நிறுத்திட்டு இருக்கிறாரு. இல்ல, விஜய்க்கு விழுந்த வாக்குகளும் ஒரு வகையில பாஜக எதிர்ப்பு மனநிலை வாக்குகள் இல்லையா? விஜய்க்கு விழுந்த வாக்குகள் பாஜக எதிர்ப்பு மனநிலை வாக்குகள் முழுமையா சொல்லிட முடியாது. ஏன்னா பாஜகவுக்கு வாக்களிச்சவங்க தான் பெருமளவு வாக்கு அளிச்சிருக்காங்க. அண்ணாமலையை நீக்குதன் காரணமா பாஜக பெரிய அளவுக்கு பின்னடைவு சந்திச்சிருக்குது. ஸோ அந்த வாக்காளர்களும் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற அடிப்படையில் விஜய்க்கு அளிச்சிருக்கிறாங்க. விஜய்க்கு அளித்தது ஒரு அபியலா பல தன்மைகளோடு அளித்த வாக்கு தான். இப்போ நீங்க தென்சென்னையில தமிழிசை 2வது இடத்துக்கு ததிகுதனம் போட்டு தான் வந்தாங்க. பல தொகுதிகளில் 2வது இடத்துக்கு தமிழிசை தனியாக மோடி பிரதமர் வந்த தமிழிசை வரும்போது மற்ற தொகுதிகளில் 2வது இடத்தை அதிமுக பாஜக அணி தென்சென்னைக்குள்ள பிடிக்க முடியல. அப்போ மயிலாப்பூர்ல டெபாசிட் போகாம காப்பாத்திட்டாலும் கூட 2வது இடத்தை பிடிக்க முடியல. ஆனா மக்களவையில் 2வது பிடிச்சாங்கன்னா அந்த ஓட்டு எங்க போச்சு? திமுகவுக்கு போகல. வெற்றி பெற்ற திமுக பெரிய வெற்றியெல்லாம் பெற்றிருக்கணும். ஸோ பாஜக மைண்ட் செட் வாக்காளர்களும் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்க அடிப்படையிலையும் தமிழிசை, நயினாறு எல்லாருமே பாஜக
தலைவர்கள் எல்லாமே விஜய்க்கு ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்ததுல அவங்களும் போயிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற மாதிரி கம்யூனிஸ்டுகளும் இடம்பெற வாய்ப்பு இருக்கா? கம்யூனிஸ்டுகள் அமைச்சர்கள் இடம்பெற மாட்டாங்க. அவங்க ஒரு கூட்டணியா நின்று ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தால் தான் அவங்க பாலிசி படி அமைச்சர்கள் இடம்பெறுவாங்க. புள்ளி பசித்தாலும் புள்ளை திங்காதுங்கிறது பழமொழி. இன்னும் காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லைன்னா கம்யூனிஸ்டுகளும் கொள்கையை நாங்கள் விட்டுட்டோம், நாங்களும் மந்திரி சபையில் நின்னாதான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தியாகும்னு இடம் பெறலாம். பொதுவாக அவங்க ப்ரீபோல் அலையன்ஸ் இல்லாமல் அவங்க மந்திரி சபையில் இடம் பெறது கிடையாது. எத்தனையோ வாய்ப்புகள் வந்ததை விட்டவங்க தான். பிரைம் மினிஸ்டர் வாய்ப்பு ஜோதி பாஸ்கர்லாம் வரும்போது விட்டவங்க தான். நம்ம இன்னைக்குள்ள அவங்க நிலைமைக்கு அவங்கள ரொம்ப ஒன்றும் நக்கல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன் பாலிசி அவங்க அவுட் சைட் சப்போர்ட்டுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அன்கண்டிஷனல் அவுட் சைட் சப்போர்ட் மந்திரி பதவிக்குள்ள வராமல் இருக்கிறாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லிம்ஸ் வந்து நேஷனல் பார்ட்டி நேஷனல் லீடர்ஸ் தங்கள் போன்றவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி நவாஸ் கனி காஜா மோதின் இவங்கெல்லாம் பண்ணி முடிவு எடுக்கலாம். அவங்களும் உள்ள போகலாம். அவங்க உள்ள போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மனசார்பற்ற அணியாட்டு விஜய் அணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோன்னு அவங்க போகலாம். ஏன்னா எடப்பாடி காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுக்குறாரு. இன்டைரக்ட் புள்ளி வச்சிருக்கிறார் எடப்பாடி. நீங்க எடப்பாடி வந்து தெளிவாக பார்க்கணும். அண்ணன் ரஜினிகாந்த் வந்து பின்னடைவுன்னு பாஜகவுக்கு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்ல சொல்லும்போது பின்னடைவும் இல்லை முன்னடைவும் இல்லைன்னு டக்குன்னு அவுட்ஃபிட் பண்ணி நாம் பிஜேபி கூட இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு சின்ன நிகழ்வு. விஜய் ஏன் போகலன்னு தெரியல. விஜய் போகாத காரணம் இவர் வேணுகோபாலுக்கும் ராகுலுக்குமே மரியாதை எல்லா இடத்துக்கு நாம ஏன் போகணும்னு கூட இருந்திருக்கலாம். நமக்கு தெரியாது. போகலைங்கிறது உண்மை. உடனே டக்குன்னு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிட்டு அந்த 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 கேப்ல உள்ள புகுந்து ஒரு அரசியலை எடப்பாடி பண்ணதுல சமர்த்தார். அந்த புள்ளியை போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லும்போது விஜய் தரப்பு மதசார்பற்ற இதில் நாங்கள் தெளிவாக இருக்கோங்கிறதுல மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் பிசிகாவுக்கும் அந்த ஆஃபரை கொடுத்துருக்காரு. பிசிகா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு நாளைக்கு அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அல்டிமேட்லி எல்லாமும் வந்து இந்த 25 பேரை ஐசோலேட் பண்ணிட்டு இதுல அமைச்சரவைகள்ல விசிகா இடம்பெறுது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெறுதுன்றது ஒண்ணு. திமுக கூட்டணி உடையுதா? அந்த ஒரு பார்வையில் திமுக கூட்டணியில் இப்ப யார் இருக்கா? யார் திமுக கூட்டணி ஓட்டு போட்டா? இந்தியன் யூனியன் முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. வேற எந்த கட்சி திமுக கூட்டணி ஓட்டு போட்டு? விசிகா ஏதோ கொஞ்சம் போட்டிருப்பாங்க. 10 ஓட்டுல 2 ஓட்டு போட்டிருப்பாங்க. காங்கிரஸ் 10 ஓட்டுல 1 ஓட்டு போட்டிருப்பாங்க. கன்னியாகுமரியில மட்டும் போட்டிருப்பாங்க காங்கிரஸ். விசிகா ஒரு சில தொகுதியில போட்டிருப்பாங்க. சார் மேல் மட்டத்துல உடஞ்சு வெளில வர்றாங்களான்ற ஏற்கனவே ஓட்டை அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்களா லிட்டரலா தான் போறாங்க. வாக்க முதல்ல அனுப்பி வச்சுட்டாங்க, அப்புறம் அவங்க போறாங்க. அவ்வளவுதான். தலைவர் மத்தியில இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தது, நாங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாலும் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியடை பை பண்ணதுக்கு தானே. அது எல்லாத்துக்கும் தெரியுமா? நானே அப்பவே சொல்லியிருப்பேன். அதை காங்கிரஸ் நன்றி கூட தெரிவிக்காத துரோகம் பண்ண கட்சி காங்கிரஸ். இவங்களாவது கொஞ்சம் அரசியல் நாகரிகம் கருதி நன்றி தெரிவிச்சு ஸ்டாலினை சந்திச்சு கொஞ்சம் செயல்பட்டாங்கிறது வந்து ஓரளவாவது காங்கிரஸ் மாதிரி கட்ரோட்டா இல்லைங்கிறத இவங்களை கொஞ்சம் பாராட்டலாம் காங்கிரஸோட கம்பேர் பண்ணும்போது. இல்ல கம்யூனிஸ்டுகளை பாக்குறப்போ திருமாவளவன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் இது வந்து வெளியில வந்துருவாங்க அப்படி உடச்சுக்கிட்டு அமைச்சரவைன்னா, கம்யூனிஸ்டுகள் திமுக அலைன்ஸ்ல கண்டினியூ பண்ணுமா? பெயருக்கு என்னங்க இருந்தென்ன இல்லாம போன திமுகவாலையும் இவங்களுக்கு லாபம் வராது, கம்யூனிஸ்டாலும் திமுகவுக்கு லாபம் வராது. என்ன பெரிய மத சார்பு போட்டி போட்டு அதை பேசிக்கிட்டு. அதனால திமுக தரப்பு வந்து தெளிவா தனிச்சு நம்மளை பலப்படுத்தணுங்கிற அந்த முடிவு எடுத்துட்டாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் மட்டும்தான் திமுகவுக்கு பெனிஃபிஷியல் ஆகலை. வேற எந்த கூட மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, தமிழ்மன் அன்சாரி இவங்களும் பெனிஃபிஷியபிள் தான். மற்றவங்களால் வந்து பெரிய பெனிஃபிஷியல் இல்லை. இப்போ விஜய் வந்து மதசார்பற்றவரை ஆக்கணும், அதுக்குள்ளே நிறுத்தி வைக்கணும்னு இவங்க எல்லாமே வந்து விஜய் நோக்கி நகர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு. இல்ல காட்சிகள்லாம் இந்த லெவலுக்கு தலைகீழா ஆகுது. இன் ஃபியூச்சர்ல ஒரு அசம்ஷன்ல கேட்கிறேன், திமுக பாஜக அலைன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு? 3 வருஷம் இருக்குங்க. பாஜகவை தனிமைப்படுத்துறதுக்கு ஏன் கூட வாங்கன்னு காங்கிரஸை எடப்பாடி அழைக்கிறார். எடப்பாடி அழைக்கிறார். ஐசோலேட் பிஜேபி, ஏன் கூட வாங்கன்னு காங்கிரஸ் அழைக்கிறார். அதான் இந்த சதீஷனுக்கு வாழ்த்து. ரொம்ப கூர்ந்த அரசியலை பார்க்குறவங்களுக்கு தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அதே வேளையில பிஜேபி கூட இருக்குங்கிறது ராயராஜ மேட்டர்ல அந்த செப்பேடு கொண்டு வந்ததுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்து. பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து. மெஜாரிட்டியாக இருக்கிற எம்எல்ஏக்களை விட்டு விட்டதா 25 அதிமுக எம்எல்ஏக்களை விட்டு சிறிய சிறிய கட்சிகளை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவையில் இடம் கொடுத்து விஜய் நகர்த்துக்கிறார். ஒரு மார்ஜின்ல இருக்கு அவருடைய கவர்மெண்ட். அது எந்த லெவலுக்கு போகும்னு நினைக்கிறீங்க? There is no other alternative to விஜய். எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன், எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் மாதிரி டினா ஃபேக்டர் அது வந்து விஜய்க்கு சாதகமா இருக்குது. மாற்று அரசுக்கு வழி இல்லை. மாற்று அரசு திருமாவளவன் சைடு வரணும்னு சொல்லும்போது அது பிஜேபி ஹோல்டரோட அரசாகணும்னு சிபிஎம், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லுவாங்க.
ஸோ இந்த இடம் வந்து அவங்களுக்கு மதசார்பற்ற சோக்கால்டு மதசார்பற்ற கட்சி கூட இருக்கிறது தங்களோட வாக்கு வங்கியை கன்சால்டேட் பண்ண உதவும்னு தாவேக்கா கருதலாம். நிறைவா ஒரு கேள்வி சார், இப்படி இந்த மார்ஜின்ல போகுதுன்னா 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நிறைவு செஞ்சிருமா இல்ல நடுவில் சிக்கல்கள் ஒரு வாய்ப்பு? இந்த ஆட்சியோட பலமே எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் நான் மட்டும்தான் சொன்னேன். தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ், எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷனை யாரும் விரும்பல. அதுதான் எடப்பாடிக்கு பலமா இருந்தது. நேரம் சொல்லுவாரா 3 மாசத்துல இந்த அரசு கவிழ் முன்னு சகோதரர் தினகரன் பேசுவார். நான் சொல்ல 3 மாசம் கழிச்சும் தினகரன் எதை தாங்க பேசுவாரு ஸ்லீப்பர் செல் என்ன சொன்னார். எல்லாமே அப்படிதான். ஏன்னா எதிர் எடப்பாடியார் யாரும் எலெக்ஷன் வரதை எந்த எம்எல்ஏ விரும்பல. 213 எம்எல்ஏ எலெக்ஷன் வரதை விரும்பல. ஸோ கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும். பட் பண்ணா மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிற அந்த இது கூட்டணி ஆட்சிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். அப்கோர்ஸ் அது அவங்க மெஜாரிட்டி வந்தாலும் கூட்டணினாங்க, மைனாரிட்டியில் வந்து கூட்டணி கொடுக்குறாங்க. இல்லை எம்எல்ஏக்கள் அப்படி நம்பி ஏமாத்திட்டாருன்ற வகையில் விஜய்க்கு மேலே எதுவும் கெட்ட பேர் வருமா? எந்த கெட்ட பேர் அதிகம் வரும்னு பார்த்தா இவங்களை மந்திரி சபையில் சேர்த்தா கெட்ட பேர் அதிகம் வரும்னு திருமாவளவன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சிபிஎம் சிபிஐ சொல்லும்போது இதில் வந்து குறைஞ்ச கெட்ட பேருன்னு முடிவெடுத்துருக்கலாம். நிறைய விஷயம் சார்.